வணக்கம் அன்பு நண்பர்களே. கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த சமயம் ஆம்பூரில் கூட்டத்தை முடித்துவிட்டு ஒரு 11 மணிக்கு மேல் சென்னைக்கு திரும்பி கொண்டிருந்தார். அப்படி அவர் வேலூரை நெருங்கி வருகின்ற சமயத்தில் அக்காரை நடுவழியில் நின்று கொண்டிருந்த ஒரு காவலர் நிறுத்தினார். உள்ளே காமராஜர் உறங்கிக் கொண்டிருந்தார். காரில் இருப்பவர் யார், அவரை சோதனை செய்ய வேண்டும் என்று அதட்டலாக சொன்னார் காவலர். ஐயா, உள்ளே இருப்பவர் என்று தயங்கினார் டிரைவர். யாராக இருந்தாலும் நிச்சயம் சோதனை போட வேண்டும். ஜெயிலிலிருந்து ஒரு திருடன் தப்பிவிட்டான். ஒவ்வொரு காரையும் சோதனை போட சொல்லி மேலிடத்திலிருந்து எனக்கு உத்தரவு வந்திருக்கிறது என்றார் அந்த காவலர். காமராஜர் கண் விழித்து அந்த காவலரை அழைத்து பேசினார். முதல்வரை கண்டதும் பணிபுரியும் அந்த இடத்தில் இருந்த அந்த காவலர் மிகவும் நடுங்கினார். ஐயோ, முதல்வரின் காரை வழிமறுத்து விட்டோமே, பெயர் முகவரி கேட்டாரே, நாம் வேலை காலி என்று பதறினார் அந்த காவலர். சில மாதங்கள் கழித்து சுதந்திர நாளில் சிறந்த காவலருக்கான விருதை அக்காவலருக்கு வழங்கி சிறப்பித்தார் பெருந்தலைவர் காமராஜர். தன் கடமை தவறாது செயலாற்றிய அவருக்கு பணி உயர்வு கிடைத்தது. வாழ்த்துக்கள்.